ராப்பகல்லா கண் விழிச்சே ராணி உன்னை கைப்பிடு ராசாத்தி ராசாத்தி உன்னை நம்பி ராப்பகல்லா கண் விழிச்சே ராப்பகல்லா கண் விழிச்சே ராணி உன்னை கைப்பிடிச்சே மன்னார்குடியில் புத்த பூவா மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மைசூர கூடிக்கு திருச்சி வச்சேன் மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் ராசாத்தி ஒன்னு ரெண்டு ராசாத்தி ஒன்னு ரெண்டு ராப்பகல்லா கண் விழிச்சே சித்திர மாதத்தில திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் ராசாத்தி பயண புலதி சாயல்குடி கம்மாயில் கச்சக்கருவாடு வாங்கி வந்தேன் சாயல்குடி கம்மாயில தட்ட கருவாடு வாங்கி வந்தேன் கச்ச கருவாட தான் பறந்தே கழுத்துல போலிய கை பிடிச்சு தட்ட கருவாட தான் பறந்தே கழுத்துல உடனே கை பிடிச்சு கழுத்திருப்பேன் மொழியே கழுத்துல உடனேயா அவன் ஜல்லிவைய போயிட்டேன்னா என்னடா செய்வேன் அதியா நாரதர் பயந்துக்கிட்டு ஊரை ஒட்டியே போறான் சும்மா கிடையாது நான் சாதாரண ஆள் கிடையாது என்கிட்ட பேசும்போதே உனக்கு இந்த நிலைமைனா நான் இன்னைக்கு நேத்தான் நாடகத்துக்கு வரேன் நான் நாடகத்துக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு கிளட்டு பயல 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் கள்ளப்பருப்பு வியாபாரம் பார்த்தேன் அடிக்க வந்தது கம்மி தான் அப்பா அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை பூண்டு வியாபாரம் பார்த்தியாங்களா என்னடா சொன்னேன் ஆதி எப்படி கரல பூஜை வந்தேன் மட்டும் சந்திக்காத நாரதரே கிடையாது ஏப்பா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா எதுக்கு வெதனல் வாங்கவா வேற பேத்தன மணி யார சந்திச்சிருக்கேன் நான் யாரையும் சந்திக்கலப்பா நிறைய பேர் வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்கேன் நான் சந்திச்ச ஆளு கூட இப்ப பெரிய பதவியில் இருக்காங்க நான் சொல்லவா சொல்லு வள்ளிதர்மன் நாடகத்துல வள்ளிகளும் நாரதரும் கதை பாடல் மட்டுமே பாடிய காலத்துல உங்களுக்கு பேச தெரியாதா ராமாயணம் தெரியாதா மகாபாரதம் தெரியாதா பொது அறிவு இல்லையா நீ எதுக்கு வள்ளி ஓடுறேன்னு சொல்லி சண்டைக்கு இழுத்து பேச்ச மேடையில பேச்ச கொண்டு வந்தவர் யாருன்னா இந்த மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் வரிச்சூர் பழனியப்பன் அவர் செத்து போயிட்டார் அவர் இறந்துட்டார்ல இறந்துட்டார் நேத்தே பார்த்தேன் சீடி பீடி மையன் ரமேஷ் ராஜ் சித்தப்ப பீடி அடிச்சுக்கிட்டே சொல்லிச்சு இல்லைன்னு இல்ல இல்ல காலையில ஒரு 5 மணியா போல கள்ளச்சாராயம் குடிச்சு ஏலே அவர் எந்த காலத்தால எப்படா கள்ளச்சாராயா வரிச்சூர் பழனியை பார்த்தா இருக்காரா இல்லையா இறந்துட்டாரியா தெய்வமா இருக்காரு மேலே சூடு பாபா கதம் நீ சந்திச்சா இல்ல ஒரு ஆளு சொல்லிருக்க செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அன்னைய திரைப்பட நடிகர் எல்லாத்துக்கும் தெரியும் நகைச்சுவை நடிகரா திரையுலகத்துல இருந்து இன்னைக்கு கருடையம் படம் வரைக்கும் கதாநாயகனா நடிக்கக்கூடிய அன்னை ராசாக்கூர் புரட்டா சூரி அவருடைய மாமாதான் அஞ்சரை கட்ட ஆறுமுக நாரதர் அவரும் செத்து போயிட்டாரு என்னடா படம் பார்க்க வரமாட்டாரு கருடையம் சொல்லலையா என் வீட்டு பக்கத்திலேயே அவனு சொல்லலையாடா செத்து போனாரு அண்ணன் சொல்லிட்டா எல்லாம் சரியா சார் இப்ப நான் சொல்ற ஆள் கண்டிப்பா காலையில நீங்க சந்திக்கணும் ஒரு கேள்வி இப்ப இந்த வழியில போலாம்னா என்ன சொல்லுவான் போலாம் போக கூடாது அவ்வளவுதானே ஆனா அதுல 10 விதமா சொல்லக்கூடிய ஒரு நாரதர் இருக்காரு அவனுக்கு தெரியாது புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா நாரதர் அவர் முந்தானது தானே செத்தாரு ஏழை ஆமையா என்ன பிரபு
செட்டாளா சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லடா எனக்கு தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சந்திச்சாலும் சொல்ல முடியும். கண்ணை திறந்தா ஒளியில என்னாரு மேலே போயிட்டாரு. ஒளியோட போயிட்டாரா? இப்ப நான் சொல்றாள் எப்படி அவங்க பேத்துக்கு சடங்கு வைக்கணும்டாருப்பா. சொல்லிட்டுனாரா? திருப்பவனம் அருகாமல் உள்ள பேச்சுக்குன்னே பிறந்த உச்சரிப்பு பேச்சாளர் அள்ளிநகரம் ஆதி நாராயணன். அவர் ஆட்டுக்கறியை தின்னுபிட்டு செத்து போயிட்டாரு. நீங்க நாடகத்துக்கு வந்தீங்களா? 2 பேரும் கேதம் சொல்ல வந்தீங்களாடா? இறந்துட்டாரியா? அப்ப நீ ஒரு 4-5 வருஷமா நீ எங்க இருந்த? கோமால இருந்தேன். என்கிட்ட இருந்து விடுவேன். இப்ப வந்தாரே ஒரு சாமியாரு, அது சாமியாராங்க. அழகு கோயில்ல காலையில தண்ணி பிடிச்சி எடுத்து சாயந்தரம் முடியாம பட்னியா முடியாம பாரு. இந்த தோல் போய் ஜமக்க முடியாம நீ போட்ட ஆட்டை எதுல போய் முடிச்சிருக்குவார். ஆனால் சின்னஞ்சிறு வயதுல வந்த நாரதர் ஒரு சிறுவனா கூட பார்க்காம கலையை மட்டும் பார்த்து கைதட்டின ஜாம்பவான்களுக்கு நன்றி. பொன்னமராதி கண்ணனை உட்காந்து அவரு தெரியாத நாடகமே கிடையாது. அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அண்ணன், என்னதான் சினிமாவில் போய் நடிச்சாலும் எங்க அண்ணன் கண்ணண்ணே நாடக தொழில் போதா விடல. நாடக சாம்பார் நானும் தான் போய் 4 படம் நடிச்சேன். ஓடுனுச்சா? ஓடுச்சுன்னா அது என்ன நான் வயத மொய குட்டியாடா ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம். பிரபு, நான் தமிழ் குடிமகன் படம் நடிச்சேன். சேரன் சாரோட எல்லாரும் பார்த்திருப்பீங்க. முத படமே குடிமகனா? குடிமகனே. சமுதாயத்துக்கு நல்ல கருத்து சொல்லக்கூடிய காவியம்டா அந்த படம். சேரன் நடிச்சனால அது நல்ல படம். நல்ல படம் தானே. திருப்பி சிகரந்தண்டா டபுள் எக்ஸ் லாரன்ஸ் மாஸ்டரோட நடிச்சோம். இப்போ ஏன் நான் படத்துக்கு போலேங்க? ஏன் போல? அவங்க பாச நமக்கு புரியலடா. நான் போய் டேபிள்ல உட்காந்து ஒரு பிளேட்டை கொடுத்தாங்க, சாப்பாடை போட்டேன். அடுத்து எம்கே நான் கோயம்பு அப்படின்ட்டேன். கோயம்பா? நான் கிளம்பு சொல்றேன்னு தட்டை வச்சுட்டு கிளம்பிட்டேன். அவன் குழம்பு குத்தியான் கோயம்புன்னு இருக்கேன். நான் கோயம்பு குத்தவா? நான் சொல்றேன் டேரக்டர் எங்க இருக்காருன்னு கேட்டேன். சிகரந்தாவை ஒருத்தரை கூப்பிட்டு டேரக்டர் எங்கே சாப்பிட்டு போகுது அப்படின்னு மேக்கப் போட்டு, நோ நான் லெப்ட்ல போய் எங்க ரைட்ல போய் கொஞ்சம் சைட்டா போ அப்படின்னு. நான் என் அசிஸ்டன்ட் வேட்டியை கட்டினேன் மதுரைக்காரன். என்ன முத்தாங்க மாட்டேன் பார்த்தா அவங்க பாரு. ஆனால் எத்தனை திரைக்காவியத்தில் நடித்தாலும் திரைப்பட துறையை காப்பாற்ற எத்தனை நடிகர்கள் ஆர்வத்தோடு வரலாம். இளைஞர்லாம் சுத்தி கொண்டு இருக்கிறாங்களா இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த பகுதியில் வடபழனியில். ஆனால் அந்த நாடக கலையை காப்பாற்ற கண்ணாண்ணே இந்த மாதிரி மூத்த கலைஞர்கள் எங்களை தவிர யாருமே இல்லை. அதே ஒன்று நம்மளை கூப்பிட்டா நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போயிடுவோம். சினிமாவில் 2 பெரிய நடிகரை கூப்பிட்டா இப்ப இந்த ஜாமியார தூக்கி போட்டு பழக்க போறேன். என்ன ஆகுனாப்ல? ஏன்னா அது வயசு என்ன, என் வயசு என்ன. போன மேடையில கேக்குறாப்ல. என்ன கேட்டாப்ல? சரக்கா? இது ஒண்ணுதானே நான் செய்யல. இனிமே நாடகத்துக்கு வரும்போது நமக்கு வருமானம் வரும்டா. எப்படி? 4 பேர்த்த கூட்டு வரணும். ஒரு ஆள்கிட்ட 10 கிலோ வேர்க்கல்லையை வாங்கி விற்க விட்டுருவோம். இன்னொருத்தன்ட்ட கணேஷ் கோயில வைக்க விட்டுருவோம். இன்னொருத்தன்ட்ட பிளாக்ல சரக்கு ஓட்டுவோம். இன்னொருத்தன் கஞ்சாவை ஓட்டுவோம். காசு இந்த காசோட அந்த காசு போடுவோம். காலையில நம்ம காசை இதை வித்து கஞ்சி குடிக்க முடியாது. சென்ட்ரல் ஜெயில 2 பேரும் கழித. ஐயா இது விளையாட்டுக்கு தாங்கய்யா, நான் இல்லைங்கய்யா. ஐயா நாங்கெல்லாம் இல்லையா, நீங்கள மன்னிச்சிரு. கானகத்தில் பாட்ட பாடம் ஜாமியார் ஐயா, ஜாமியார் ஐயா. ஓடி போய் ஒண்ணுக்கு இருக்க போனே எறும்பு கடிச்சு போச்சா? எதர்ல அனத்துதா எரியுதா? ஏன் அப்படி கத்துற? இருக்கிற ஏற்கனவே கூட்டம் பூரா போயிடுச்சு. இருக்கிறாங்க பத்தி விட்டு தெருவில் தெரியும். எனக்கு என்ன
எவனுக்காவது உலகத்துல பிஜேபி இருக்குமாடா? அடா ஒண்ணு கருப்பா இருக்கணும், இல்லாடி வெள்ளையா இருக்கு. இப்படி இருக்கிற மூஞ்செல்லாம் வெள்ளை வெள்ளை. சரி, எந்த ஊர்லயாவது ஜாமியார் இப்படி வர கண்டமா? பால் காட்சிக்கு போயிட்டு நிலமாலையை தூக்கி போட்டு வந்தேன் மாதிரி. நான் கேட்பேன்ல, வாடா மலர் மாலை. புது மண்டபத்துல வாங்கினேன் பாலா மலர் மாலை. வாடா இல்ல, வாடா மலர் மாலை இருக்கட்டும். என்னைக்குமே வாடாது, என்னைக்குமே வாடாது. கீழே ஓட்டு வாட்டினாலும் வாழாது. வாடாது வாடா. சரி சரி. இல்ல என்ன நீங்க சொல்றீங்களே, இவனுக்காவது மீசை வெள்ளையா இருக்கு, நல்லாத்தே இருந்துச்சு. நீங்க கூப்பிட்டோன்னே வேமா ஓடியாந்து எங்க அப்பா தான் பாக்குல கட்ட பாருங்க. சரி, மாவு தெளிச்சு குப்பரை வளர்த்துட்டேன். மாவுல அது ஒட்டிக்கிச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான். சரி, நீங்க யாருன்னே தெரியலையே. நான் தெரியலையா? இவ்வளவு பெரிய உருவமா நின்று இருக்கேன், தெரியல. தெரியலன்னா தெரியல. ஒரு கலையரசி அத்தமேனா யார போயிட்டு இங்கே சேர்க்கிறேன். சரி, உன்னை கூட்டி பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன். அதெல்லாம் பிடிச்சி வந்துட்டேன். யாரு யாரு? நான் தான். யாரு? நான் தான். சரி, இப்ப போயிட்டு பல்லு விளக்கிட்டு காலைல பாத்ரூம் போயிட்டு கஞ்சி குடிச்சிட்டு வாங்க. நாடகம் முடிய 3 நாளா. இப்படி யாராவது பேரை கண்டமா? பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சுவாஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரபான். இந்த வகையில் கனகப்பிரிய நாரதர் என்பது எது என்னுடைய நாமதேயம் அப்பா. பேரத்தானே கேட்டேன். உன் ஊரு, பெட்டு, வேகத்தடை இதெல்லாமா கேட்டேன். பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லுங்க. பேர் என்ன? நாரதர். சரி, அதுக்கு என்னப்ப? என்னப்ப? நீ என்ன கேட்ட? பேர் தானே கேட்ட. நானா கேட்டேன். அப்புறம் யாரு? உங்க அப்பா தான். அப்ப கேட்டேன், இப்ப கேட்கல. நீ அப்ப கேட்டீங்களா? அதான் சொன்னேன் அப்பவே. அதையா இப்பவும் பேர் என்ன? இப்பவும் அதே பேர் தாங்க, நாரதர். உங்களை யாரு கேட்டா? உங்க பேரே என்ன? எனக்கு கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆனத்தனையா பேரே வருவான். சரி, எனக்கு ஒரு பேரை இருக்கேன். யாரு தெரியுமா? அவன்தான் ராவணன். ராவணன் என்ன பண்றாப்புல? அவர் செத்து அவரை கொண்டு விட்டாங்க. ராவணன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவன் சோமை மயன சொல்றேன். அந்த ராவணன் இல்ல, சொல்லி கொடுத்தீங்க. ராமாயணத்துல கதாநாயகன் கல்யாணம் இருந்தார்ல. ஐயா மாலை ஒரு 150 வச்சு ஆயிட்டேனே. சரி, வந்தது வந்து இவருக்கு போட்டுட்டு அல்ல இரவுக்கு வாங்குற மழையை எனக்கு வரக்கூடாது. சரி, அது இப்ப பாராட்டு மழையா மாறிடுச்சு. எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. அண்ணன் நிறைய கேள்வி கேட்டு பதில் எல்லாம் சொல்லிட்டாரு. வள்ளிய மகன் நான் சொன்னார்ல, அதனால அவருக்கு கொடுத்தேன். கேட்டியா கேட்டீங்க? கேள்வி இப்பதான் கேட்க போறேன். எதுக்கு வச்சிருங்க? கேளுங்க. என்ன தெரியும்? இப்ப பேரை யாரும் கேட்டே சொல்லிட்டேன். ஆமா. ஆக அந்த ராவணனை கொண்டது யாரு? ஐயோ கொலகம் போறேன் கொண்டவன சொன்ன. ஐயோ வேணாப்பா, நாளா ஓடி போறேன். கேளுங்க ஐயா. சரி, நீ சொல்லி கேளுங்க. ராவணனை கொண்டது யாரு? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். ராவணனை கொண்டு வேணாம்ல, இது நம்மளும் பண்ணாப்பா. சரி, அதை விடு. சரி, அதை விடு. அப்புறம் இதை சொல்ல. அது கெட்ட செய்தி வந்து சொன்னோம்னா நீ மாட்டிக்குவோம்னு பயப்படாதானே. அதை விட்டு நல்ல விஷயத்தை கேட்க. அந்த ராவணன் இருக்கானே, ராவணனோட தங்கச்சி யார்? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நாளைக்கு நல்லது விட்டது இருக்கா? அந்த பிள்ளை வேற சொல்ல, அந்த பிள்ளை வேற உனக்கு எப்படி தெரியும்? 4 பேர் பஞ்சாயத்து கூப்பிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சரி, அதை விட்டு தேவையான வேலை தான். பெண்களோட பிரச்சனை வேண்டாம், அதை விட்டுருங்க. ஆக அந்த நானே பதில் சொல்லிடுறேன். ராவணனை கொண்டது வந்து ராமன். ராவன் ஒண்ணா? சரியா? ராமன் பொண்ணா? இது யாரையா சின்ன பிள்ளை கூட தெரியாதா? ராவணனை கொண்டது ராவணன். முதலே சொல்ல முடியாது. முதலே சொல்ல முடியாது. ஒரு ராவணவாத போட்டு விட்டேன். ஏதாவது தெரியாத விஷயத்தை சொல்லுவீங்களா? ராவணனை கொண்டது ராமன்றது ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், என் பிள்ளைக்கு கூட தெரியும். என்ன பேச்சு பதில்? அப்படி என்ன போட ரொம்ப ஜலிச்சுக்கிறாரு என் வெண்ணமே. சரி, சரியா? ஆமா, உனக்கு தான் சளி பிடிச்சிருப்பேன். அதாவது அதை விட்டு உன்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. யுகங்கள் எத்தனை? 4. 4. திரேதாயுகம் துவாபரையும் கழியும். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு சகாப்தம். முதல் யுகத்துல வந்து அரிச்சந்திர புராணம், 2வது யுகத்துல ராமாயணம், 3வது மகாபாரதம். 4வது யுகத்துல இந்த கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மகாபாரதம் இருக்குல்ல,
மகாபாரதத்துல பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர். யார் யாரு? பீமே, பீமன், அர்ஜுனே, நகுலே, நகுலன், சகாதேவன், சகாதேவன். மகாதேவன். அங்கிட்டு போறேன். என்ன 6 பேர் வந்துருச்சு? சித்தி பையன், 2வது இடத்து பையன். உனக்கு தெரியும். ஏன்னா இல்லைன்னு சொன்னீங்கன்னா காசு வெட்டி போட்டு. ஆமா ஆமா. ஏன்னா இருங்க. கர்ணை ஒருத்தர் இருக்கான்ல, கருணை. கர்ணை, தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்ப 6 பேர் தான். நீ காசு வெட்டி போட்டு என்ன உங்க பேர் நாரது. என் பேர் நாரதன். பொட்டாட்டி இருக்கா? ஏப்பா ஏன் அவங்க அம்மா இருந்துச்சா? கல்யாணமே ஆகாது சொல்லிருக்கேன். ஏன் செவ்வாதோஷமா? யார் யார் எழுப்புறது தூக்கத்துக்கு? கல்யாணமே ஆகாது. போயிட்டு இருக்கீங்க. ஆமா கொண்டு வந்தியா? யாரும் மாட்டேன்ட்டாங்களா? எனக்கு வேணாம், ரொம்பவே வேண்டான்ட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட இல்ல. அது ஆசையில மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசை ஏற்றம். எதுக்கு பொம்பளை பொம்பளை வேண்டாம்? ஏன்னா அது இருந்தாலும் என்ன சங்கதி இருக்கு. ஏய், நீ இந்த இந்த கேள்வியை கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியாரு. சத்து இல்லையா? சத்துக்காட்டாது வேணாம். அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஏய், நீ இவ்வளவுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லாததான். உனக்கு தேவையில்லை. சரி விடு, நீ இவ்வளவுக்கு என்னை கவலைப்படுத்திட்டீல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நானே கவலைப்படுத்தினேன். நீங்களா தானே சொன்னீங்க எனக்கு இன்னொரு ஜென்மத்துல சரி சாமி, நான் யாரையும் கேவலப்படுத்தணும்னா எனக்கு ஆசை இல்லை சாமி. நீங்களா தான் சொன்னீங்க எனக்கு எந்த ஆசை. சரி ஆசையில தான் சொன்னேன். கொஞ்சம் கூட ஆசை இல்லைன்றது. முன்னொரு ஜென்மத்துல 52 கொண்டாட்டி கட்ட வேணாம். 52 கொண்டாட்டி. ஐயா காவல்துறை இருந்தா ஒரு மேல பாலாத்தம் மானியல் பலாத்காரம் கேஸ் போடுங்க. ஏய், பலாத்காரம் ஏய், நீ பலாத்காரம். ஆக 60 பிள்ளை 3.25 நாள் என்று சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்துல இதுக்கு எடுத்திருக்க மொத்த பிறப்பு இருக்கிற மாதிரி மொத்த பிறப்பு பார்க்க முடியாது. அப்படி இல்லையா? அது நாங்களாம் நினைச்சா கண்ணுல இருந்து வருவோம், காதுல இருந்து வருவோம். நான் கண்ணால பார்த்தாலே போதும், கற்பம் தெரித்து உடனே பிள்ளை வந்துடும். நான் அப்ப நாங்க பிள்ளை வைக்கணும்னா பார்க்கணும், நீங்க பிள்ளை வைக்கணும்னா எதுவுமே சொல்ல விட மாட்டியா? அவன் கிறுக்கு போய பாடி சொல்லி போடுவேன். விளங்கா மனிதனாத்தான் இருப்போம். ஏதாவது அவருக்கு இந்த மாதிரி ஓரளவுக்காகவும் சரி சரியா பேசணும்டா. அவர் பார்த்தா தான் பிள்ளை போறாரு. ஐயா நீங்க பார்த்தா பிள்ளை வருவீங்க. நாங்க வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வருவோம். அவன் கேட்காத. அவர் ஒத்த வார்த்தை கொடுத்துட்டாரு. என்ன பொண்ணு காட்டு கல்யாணம் பண்ணி இவ்வளவு தேவையா? அவர் பார்த்தா சரி இருக்கட்டே. ஆக உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா பேரு எங்கப்பா சிருஷ்டிகர்த்தா. ஏய், அதிகமா பேசாதீங்க. என்ன திருச்சி கெடுத்தா பாரு. சிருஷ்டிகர்த்தா திருச்சி திருச்சி கெடுத்தாரா? திருச்சி கிடக்கல 3 கருத்தாரா? இல்லையா? நான் சொல்லு கசர தபர வள்ளினம், கசர தவிர வல்லினம் எரள வல்ல இடையினம் இவனு சொல்லி அப்படி சொல்லுவேன். சொல்லியா? நான் இன்னொரு ஆள் சொல்றதை நான் சொல்லவே மாட்டேன். இன்னொரு நாள் சொல்றத நீ சொல்ல மாட்டேன். சரி சரி சொல்ல மாட்டியா? ஆனா பதில் சொல்லிடுவேன். அதுல என்ன நான் சொல்லுவேன். என்ன வேணாம்ல, சரியான பதில் சொல்லணும். எதை வேணாலும் சொல்லுவேன். கவி பேச தெரியுமா? கவியா கவிய கரைச்சு மோரா தயிரா கூட குடிப்பேனே. உப்புடன் முகமணந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா அப்புள் பார்த்தாலும் உண்பதை அமிர்தமா பலபடன்னு வாழ நம்ம கடுத்து விடுவாராய் கப்பிய பசியினோடு கடுப்பசி ஆகும். நானே சொல்லு, நான் பேசினா சரியா இருப்பேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? இன்னொரு ஆள் பேசுறத நான் பேச மாட்டேன்னு சொன்னா பேச மாட்டேன். சரியா யா, ஆனா பதில் வந்துரு. பதில் கேள்வி கேட்கறது பதில் சொல்லுவேன். சரி, ஆனா அடுத்த ஆள் சொல்றத நீ சொல்ல மாட்டேன். யாகாவராயனும் ஏய் நானே சொல்லிடுறேன். இல்லையா? இன்னொரு ஆள் இல்ல இல்லையா? அவருக்கு அவருக்கு பசுக்காது கொடுத்துருவேன். இல்ல இல்ல இல்ல, அவருக்கு இடம் இருக்கு. இப்ப வர சொல்லுங்க. என்ன இடம் கட்டி ஏன்ட்டு போய் அதுக்கு இல்லையா? வரேன். உங்க அப்பா வேற என்ன? பிரம்மா. பிரம்மா முடிச்சுக்கங்க. என்ன வேலை? ஏய், என்னடா கவட்டுக்குள்ளோட கூத்துவாங்க. ஏய் அவர் தங்க வேணான்றா. போன வாரம் தங்க பாலம் எடுத்து அதைஞ்சு வந்திருந்து அப்பா ஏய் கொடுத்துட்டாரு. எனக்கு பலாப்பழம்லாம் கொடுத்துட்டாரு. யோ, நீ யார சொல்றீங்க? அப்பா யார் தான்? அப்பாவோட அவரும் சேர்ந்து தண்ணி எடுத்தாங்கன்னா 1.5 நேரம் தண்ணி அடிப்பாங்க. யோ, நீ யார்? பிள்ளை வளர்ந்துருக்காரு. இப்படி என்ன கோவச்சு பேசுறேன். அது எங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா 1.5 படி கூழ் குடிப்பாருயா.
யார சொல்லிக்கிருக்க பாலமட்டில் இருக்கார்ல பூசு படம் ஏன்டா நான் சொல்லிட்டேன்னு உனக்கு கோவமா அவங்க அப்பா வந்து உங்க வீட்டுல கொடுத்து போட எங்க அப்பா மேலவத்துல இருக்குது சத்தியலோகத்துல இருக்குது வாய் மூடி மூடி கைரேகை கூட அழைச்சி வச்சா அவரு உங்க அம்மா பேரு எங்க அம்மா பேரு கலைவாணி களவாணி போறா கட்டி வச்சு போறோம் இவரை கட்டி வச்சு யோ கலைவாணியா ஆய கலை 64 கலையை கேட்ட கலைவாணியோடைய புக்து குத்திர புத்திர அப்பா வரும்போதே சொல்லிவிட்டா நான் தப்பா பேசிட்டேன் அது மட்டுமா என்னுடைய தன்மை என்ன தெரியுமா இல்லங்க சாமி என்னுடைய தன்மை என்ன தெரியுமா சின்னதை பெருசாக்குவேன் பெருசா சிறுசாக்குவேன் யார் நல்லா இருக்கிற சாமி என்னையா என்ன பிரச்சனை ஏன்னா நான் அவர் எதையும் ஆக்க மாட்டாரு எனக்கு ரொம்ப நாள் அந்த வீட்டுல குடும்பத்துல வேற சண்டை வருது சரி சண்டை தீர்த்து வச்சுக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பெருசாவெல்லாம் நீங்க திருத்த ஆக்க வேண்டாம் யாருமே எதுவுமே கேட்க வேணா அந்த மிஷினை வச்சுட்டு விட்டாரு சாமி இன்னைக்கு பாக்கணும் என்னைக்கு பார்க்க முடியாதுடா ஆமா உங்க அப்பா ஏற்கனவே சொல்லி விட்டாரு சாமி சாமியை பார்த்துட்டு அவர் வாயில இருக்காதரா ஏய், கக்குசா. அவர் வாயில விழுகாதரா வார்த்தையில விழுகாத சாமி சொல்லுங்க பெருசா கூப்பிட்டு ஆமா எப்படியாவது அதுக்கு நீங்க என்ன நேர்த்தி கடை போட சொன்னாலும் நேர்த்தி கடை போடுறேன் சரி எதை பெருசாக்கணும் ஆக்கிடுவீங்களா நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் நெசமா பெருசா இருக்குமா சம்மா எனக்கு நம்பிக்கை இல்ல ஐயே, ஐயே, முத்தாரம்மா. ஏய், நான் தாங்கிட முடியாதுடா உன்னைய. இப்படியாவது எனக்கு பெருசா ஆகிக்கணும் என்ன பிரச்சனையா இந்த வீட்டுல பிரச்சனை சொன்னியா அதையா நான் சாமிட்டு சொல்லிக்கிறேன் இல்லையா பெருசாக்குறேன் ஏதோ இந்த வீட்டுல பிரச்சனை நடக்குன்னு சொன்னியா அதை பெருசாக்கணும் ஐயே பிரச்சனை இல்ல அவ என்ன நீ மனுஷன் நீ ஓட்ட போய் அப்படின்றப்ப சாப்பிட்ட போறான் நீங்க மனசு வச்சு அதை எப்படியாவது நீ இல்லாத வாழ்க்கையில பார்த்தா போகாது விபூதி எங்க இருந்துச்சுப்பா மரத்துல இல்லையா என்ன உனக்கு என்ன இல்ல நீங்க வேணாம் அதுக்கு உத்தர மாட்டீங்க ஏய், நீங்க ஆட்ட மாட்டீங்க அது எப்படி அது போய் எப்படி பெருசாங்க இங்க வாரு. இங்க வா. இங்க வாயா. இது எவ்வளவு பெருசு சின்னமா இருக்கா ஆமா இது பெருசாக்கவா பெருசாச்சா ஆமா அப்ப நீங்க புடிச்சு உரிமையே பெருசாங்க யார பார்த்து என்ன சொல்றேன் அவன் ஒரு காலி பையன் சரி இருக்கட்டே சரி சாமி இந்த இடத்துல என்ன கூத்தல் கொத்திய மசிறே ஏக்கலாம் சரி என்ன மயிர் கொத்திய அப்படியே ஏன்னா என்ன வேலிமலை சாரல் ஆ, என் தங்கச்சி வள்ளி உள்ளே தனியே காவல் போய்க்கிறான் ஏன்னா தமிழ் அகராதிப்படி இதுக்கு உண்மையான பேரு மயிர் தான் ஆமா சரி உங்க தங்கச்சியா ஆமா உங்க பேரு என் பேரு கிள்ளி வளரை அப்பா பேரு சரி அப்பா பேரு நம்பிராஜ் அம்மா பேரு நங்கை மோகனி இந்த பேய் பேரு இந்த பேய் வேறு வீரத்தாய் இவரே எங்க அண்ணன் மூத்தவர் வரலாம் மாட்டானா இன்னைக்கு மெண்டல் மாத்திரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் வாங்கினேன் அது நேரத்தோட முடிச்சு வச்சு அதனாலதான் அப்படி தெரியும் வீரத்தவன் நாலாவது பிறந்ததா கேள்விப்பட்டேன் இல்லைங்க முதல்ல அந்த பெயரை மாத்தி மாத்தி விடுவேன் சரி சரி இருக்கட்டே அப்ப உங்க தங்கச்சி பண்ணலாமா இல்ல என் ஆள் ஒண்ணு இருக்கு கூட்டி கொண்டு விடு என்ன கூட்டு வருது அனுப்புனாலும் வரடா நீங்க அம்மாட்டுக்கு கேட்ட பேசிக்கிறோம் எவ்வளவு ஏன்னா 3500 ஒரு நாளுக்கு 1500 வண்டிக்கு பெட்ரோல் 500 போட்டுக்கலாம் நான் நாடகத்துல அந்த ஒரு வேலை தான் பார்த்தேன் அதுதான்டா பழகணும் உடம்புக்கு அழுப்பில்லாத காசுட்டு அதுதான் களவும் கட்டும் மரம் சொல்லியிருக்காங்கல்ல ஏதாவது கட்டு மறந்துக்கிறீங்க அப்ப இந்த வேலையை கட்டுக்கணும் உங்களுக்கு கூட்டி விடணும் ஆமா டேய், கூட்டி விடணுமா அது இல்லை எங்கடா சரி சரி அந்த அவன் தொடங்க வேண்டாம் போய் குடிச்சு அப்ப 3000 தான் 10000 எவ்வளவு கொஞ்சம் ஒரு ஆள் வந்துட்டார் பாத்துட்டேன் எவ்வளவு கொஞ்சம் 5000 தரமாட்டாரு அவளால தர முடியாது இவரே கையில கட்டை வச்சுக்கிட்டு 10,000 ரூம் போட்டு வாங்கினான் என்ன வந்ததா
என் கொஞ்சம் ஒரு 5000 அட்வான்ஸ் விடு. சாமி இந்த கட்டையை தரீங்களா? 2 ஆடு இப்படி காய அடிக்கணும். முதல்ல உனக்கு அடிக்கணும். அழைத்தாங்க. கண்ணே அண்ணே விளையாமா அதுக்கு அத்தமும் நாடகம்டா. எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையும் இன்று வருகோதே என்ன செய்வேன் பட்ட பகலில நித்திரையும். கண்ணை விளையம்மா நம்பி ஊமத்திர மாட்டியா? நம்மள் ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி ஊமையனே பாண்டியனே இன்று செல்வோமடா என்ன செய்வோம்? சாமியார் வந்திருக்கிறார் நாரத மகரிஷி. சாமி அவரே வாடகை எடுத்து வருவார். என்ன வெள்ள வெள்ளையா இருக்கிறது மூஞ்சி சாமி என்ன செய்கிறீர்கள்? பிரம்மச்சாரி காசு வாங்கிட்டேன். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வருகை வேண்டாமா? இந்த பொம்பளைங்க காத்தப்பட்டு தடுக்க வேண்டாம். அச்சம் மாட்டோம் நானும் மறந்தாச்சா காத்தோடு
நீங்க சொன்னீங்களே அந்த காக்கடை இது ஆ? உங்க ஆளு தானே ஏல்லங்க அந்த ஆளா அவரோட ஆளா வந்தா டெய்லி சோழநாத்து அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து சோறு என்ன பண்ணி கொடுத்து நாய் மாதிரி இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு மாப்பிள்ள இனிமே மாப்பு இல்ல தானையா இனிமே நான் உனக்கு மாப்பிள்ள நீங்க மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன அர்த்தம் தெரியுமா மா என்றால் யாரு மகாலட்சுமி மகாலட்சுமியோட பிள்ளை தானே நீ அதான் மாப்பிள்ளன்னு சரி தங்கச்சி பார்க்கலாமா ஆமா அழைச்சு தங்கச்சி அண்ணா இந்த ஹலோ என்ன பார்த்தா கண்ணுக்குள் ஒரு நிலவா என்ன சொன்னீங்க கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கை கொட்டை காத கடிதம் எழுதிய உறவா ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா கண்ணுக்குள் ஒரு நிலவா இது ஒரு கனவா தென்றல் தொட்டதும் மொட்டி வெடிக்கா கொடிகள் என்ன அர்த்தம் சொல்லுமா கொள்ளை துளசி என்னை கடந்தா வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வாழ்க்கைக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது சாத்திரம் தாண்டி தப்பி செல்வதே கண்ணுக்குள் ஒரு நிலவா இது ஒரு கனவா கை குட்டை காண கடிதம் எழுதிய உறவா ஆணின் தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு உணர்ந்து விடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் என்னது உள்ள வரைக்கும் அந்த பாட்டுல அப்படியா வருது அப்படியா வருது பாட்டுல வரும் பாட்டுல அப்படியா வருது உள்ள வரைக்கும் தாண்டா உள்ள வரைக்கும் நான் வரைக்கும் ஐஸ் கியூப் அண்ணா பெரியண்ணா அண்ணே ஏன்னு என்னைக்காவது தான் பெரியண்ணா வராரு இந்த இடத்துல போய் அவரை போய் அடிக்கிறீங்களே இதெல்லாம் முறையாது ஆளு இருந்தா தான் அடிப்பேன் இல்ல ஆளு இருக்கும் போது கூட பயமா இருக்குன்னு ஒன்னா கூப்பிடுறேன் அண்ணா பெரியண்ணா அண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தங்கச்சி தங்கச்சின்னு இன்னைக்கு தான் நீ சொல்லியிருக்க தங்கச்சி இருக்கும்போது உள்ள வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க தங்கச்சிடா தங்கச்சி அப்படிதான் மாடின மாதிரி எனக்கு தெரியும் நான் தங்கச்சினே உனக்கு எனக்கு அப்படிதான் சொல்லுவேன் ஏன் யாருக்குறானயா ஏன் எதுக்கு என்ன சொல்ல வந்த இல்ல நீ சொல்லு பாப்போம் சொல்லு ஆளு சூப்பரா இருக்கு உனக்கு தங்கச்சி தானே நானு அறிவு இருக்கா சோத்தான திங்கிற என்ன திங்கிற இனிமே தங்கச்சின்னு அழகா கூப்பிட கத்துக்க நல்லா இருக்க வரல நல்லா இருக்குன்னு சொல்லாம உப்பு கேக்குன்னு சொல்ல முடியும் என்னது உப்பு கேக்கு இது உனக்கு இப்ப என்ன வேணும் நான் தங்கச்சி அப்ப நான் என்ன வேணும் ஏய் தங்கச்சி தான் அது தங்கச்சி தான் நான் என்ன வேணும் நான் என்ன வேணும் நீ எனக்கு மச்சானா வேணும் ஏய், தங்கச்சி தாண்டா மச்சானா அப்ப நீங்க எனக்கு அண்ணன் வேணும் அது தங்கச்சி தான் நீ தம்பி தாண்டா நீங்க அண்ணன் தானே வேணும் எனக்கு அது எப்படி ஏன் நம்ம அப்படி இப்படி ஓடி என்னடி பண்ற செய்வாள் பத்தி அச்சே. அண்ணா அடுத்த என் கார்டு சொல்லுங்க தெய்வலக வாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணின் மை உள்ள வயித்த கடத்து போய் நிக்கிது அழைங்கள் பார்ப்போம் வந்தவரை வரவேற்பது என்பது குலப்பண்பு அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால் தலைவா தவ புதல்வா வருகவே உந்த தாமரை தாழ் பணித்தேன் வாழ்கவே தலைவா தவ புதல்வா வருகவே உந்த தாமரை தாழ் பணித்தேன் வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வவே நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லவே நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள்
தங்கச்சிக்காக முருகனுக்கு காவடி தூக்குறோம். என்ன சாமி வயசுக்கு வந்திருக்காரா சடங்கு சுத்துறீங்க? ஐயையே! ஆனா என்னமோ அப்படி உருண்டையா பிறந்துச்சு. என்னடா இது? சீக்கிய. என்ன நடக்குதுங்க? சடங்கு. சடங்கா? அம்மாயில மீன் உடிக்கிறேன். சீ. சரி, பாட்டை கெடுத்துட்டீங்கல்ல? அப்படி இருக்கட்டும். வெள்ளை களை உடுத்தி கலை உடுத்தி. வெள்ளை பனி பூண்டு. போடு, போடு, வெள்ளை போடு, வெள்ளை போடு. வெள்ளை போடு, வெள்ளை போடு. ஏய், என்னம்மா? என்ன பண்ற? நேரத்துல விலை வித்துக்கிட்டு நான் கிலோ 500 ரூபாய்க்கு யார் வாங்குவா? பத்திரமா வச்சுக்க. நீ இப்படி பேச தெரிஞ்சா பிரிச்சு கூட பூட்டி வச்சுட்டு வந்துட்டேன். பாயா. சாமி, சாமி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் தைரியமா வச்சிருக்காங்க சாமி. எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும். என்ன வேணும்? நானும் ஊரெல்லாம் தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. என்னது? கணேஷ் பேசுறேன். டேய், வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமர்த்தல் விட்டிருப்பான். வெள்ளை அரியாசத்தில் அரசரோடு என்னை சரியாசம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய